நேத்தே இந்த விஷயத்தை நான் கதைக்கணும் என்று யோசிச்ச நான் என்னண்டா இந்த ராகுல தேரர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவங்க நாட்டினுடைய பிரதமர் இவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்கணும் என்ற ஒரு விஷயம் என்ற சொன்னேன். அதை விட இன்னும் மோசமான விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறேன். அதை கதைப்போம். அதே போல இந்த வைத்தியர் அர்ச்சுனா அவங்களோட விஷயம் எனக்கு தெரிஞ்சு மாச கணக்காயிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் கதைச்சு அவர் ஒரு மோசமான ஒரு விஷயம் ஒன்றும் இருக்கு, அதையும் கதைப்போம். அவர் செய்யறது எல்லாமே மோசமா தான் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று அவர் இன்றைக்கு செஞ்சிருக்கிறார், அதையும் கதைப்போம். இது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான ஒன்றை பார்க்க கிடைச்சது நாமல் ராஜபக்ச அவங்க இருக்கிறாங்க. அவர் இந்த நாட்டினுடைய இந்த அரசாங்கத்தினுடைய அதாவது அனுரகுமார் திசாநாயக் அவங்களினுடைய கொள்கைகள் எப்படி தெரியுமா இருக்குது என்று சொல்றார். அவர் சொல்றதை பார்க்க போனா அவர் ஓப்பனாவே சொல்றார். அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் கிட்டத்தட்ட இல்ல விடுதலை புலிகளினுடைய கொள்கைகளோட ஒத்து போகுது. விடுதலை புலிகளினுடைய கொள்கைகளை தான் இந்த அரசாங்கம் பின்பற்றுதுன்ற மாதிரிக்கு மோசமான சில விஷயங்களை எல்லாம் கதைச்சு இந்த அரசாங்கத்தை வளமையாக கதைக்கிறத விட கடுமையாக தாக்கி கதைச்சிருக்கிறார். ஏன் இந்த அளவுக்கு கடும் கோபத்தோட இவ்வளவு விமர்சனம் இல்ல கடும் கோபமாக கொந்தளிச்சிருக்கிறார் என்று பார்க்க போனா அவரை பிரித்தானியால இருக்கிற சில நாட்களுக்கு முதல் நீங்களும் சில நேரத்துக்கு பார்க்க கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். பிரித்தானியால இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகத்துல விரிவுரையாற்றுறதுக்கு ஒரு ஸ்பெஷலா கதைக்கிறதுக்கு நாமல் ராஜபக்ச அவங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் பார்க்க கிடைச்சது. ஆனா அதை பார்க்க கிடைச்ச சில நாட்கள்லயே கொஞ்ச நேரத்திலேயே நிறைய ஈழத்து சொந்தங்கள் இந்த புலம்பெயர் தமிழ் சொந்தங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அதுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சு ஒரு வழியா அதை ரத்து செய்ய வச்சுட்டாங்க போல இருக்குது. அப்ப அது ரத்தாயிருக்கு போல இருக்கு. அப்ப அவர் அந்த விஷயம் நடக்கல போல. அப்ப அதுக்கு அவர் கோபம் அடைஞ்சு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஒரு நாட்டினுடைய அதாவது இலங்கை நாட்டில இருந்து ஒரு பிரதிநிதியாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல செயற்படுறது ஈடுபடுறது ஒரு முக்கியமானது உண்டு. அப்ப அங்க இந்த விடுதலை புலிகள் இன்னொரு அவர் சொல்றதை சொல்லிக்கொண்டு விடுதலை புலிகளை இந்த நாட்டில இருந்து நாங்கள் அழித்திருந்தாலும் அவர்களினுடைய கொள்கைகளோட ஒத்துப்போகக்கூடிய நிறைய விடுதலை புலிகள் இந்த நாட்டில் இல்லாம நிறைய கனடா இந்த மாதிரியான முக்கியமான சில நாடுகள்ல பிரித்தானியால எல்லையெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரியான சில கொஞ்சம் கடுமையான சில வார்த்தைகள் கடுமையான விமர்சனம் போல கடுமையான விஷயங்களை கதைச்சிருந்தேன். அப்படியே அதை கதைச்சு எங்க கோர்த்து விடுறார் என்றால் இந்த நாடு இதுக்கெல்லாம் மிக மிக முக்கியமாக இந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த கண்டனங்கள் இதெல்லாம் ரத்து போறதுக்கு இந்த மாதிரியான விடுதலை புலிகள் மாதிரியான சில விஷயங்கள்லாம் தலை தூக்குறதுக்கு தற்போதைய அரசாங்கம் அனுரவினுடைய அரசாங்கம் அவங்களினுடைய கொள்கைகளை பார்க்க போனா விடுதலை புலிகள் அவர்களினுடைய கொள்கைகளோட ஒத்து போகுது. அவர் இன்னொன்றையும் அதுல சொல்றாரு. அப்படியே சொல்லி என்னத்தை சொல்றாரு என்றால் சில மாசத்துக்கு முதல் சில நாட்களுக்கு முதல் சொல்லி இருப்பேர் இந்த தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமாக சிங்கள மக்கள் சில பேர் யாழ்ப்பாணத்துல இருக்கிற விகாரைக்கு வராங்க. அதுல சில பிரச்சனைகள் எல்லாம் போறது அவர்கள் வழிபாட்டுக்காக வாரதில்லை இனவாதத்தை கக்கிறதுக்காக தான் வாரவங்கன்ற மாதிரி ஜனாதிபதி கொஞ்சம் கட்ஸா கதைச்சிருப்பேர். அதே போல அதுவும் கொஞ்சம் பிரச்சனையாக போனது. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கதைச்சு இது நல்லம் இல்ல இது ஆரோக்கியம் இல்ல அந்த மாதிரிக்கு சில விஷயங்களை நாமல் ராஜபக்ச அவங்க கதைக்கிறார். ஆனா என்னைய பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான போக்கு இருக்குமாக இருந்தா தமிழ் மக்களினுடைய மனதுல இடம் பிடிக்கிறது கடும் கஷ்டம். இப்ப இந்த அனுரகுமார் திசாநாயக் அவங்க உண்மையாகவே விடுதலை புலிகளினுடைய கொள்கைகளை பின்பற்ற இல்லையாண்டெல்லாம் எனக்கு தெரியா. ஆனா உண்மையாகவும் நேர்மையாகவும் நீதியாகவும் கொஞ்சம் இதற்கு முதல் இருந்த அரசாங்கங்களை விட இந்த மனுஷன் கொஞ்சம் நேர்மையா நல்லா இந்த நாட்டை கொண்டு போறேன்னு அந்த வழியில மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அது தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்ல சிங்கள மக்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படியான நிறைய விஷயங்களை பார்க்க கிடைச்சிச்சு. அதே போலதான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல சுன்னாகத்துல சுன்னா போலீஸ் நிலையத்துல ஒரு தமிழ் போலீஸ் அதிகாரி ஒருத்தரை பாத்தீங்கன்னா நியமிச்சிருக்காங்க. இப்படியான சில விஷயங்களை எல்லாம் பார்க்க கிடைக்குது. அதனால நல்ல விஷயங்களை பாராட்டணும், தவறுகள் இருந்தா சுட்டி காட்டணும். உடனே இந்த விடுதலை புலிகளோட ஒத்து போகுது அவங்களோட கொள்கைகள் விடுதலை புலிகள் மறுபடியும் தலை தூக்குறதுக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமா ஐயா? அப்படியெல்லாம் தலை தூக்குதா? ஏன் இந்த அனாவசியமான விஷயங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கக்கூட சில நேரத்துக்கு சிரிப்பு தான் வர்றது. இப்ப இந்த தேரர் இந்த கொட்டப்பட்டிய இந்த ராகுல தேரர் என்ன சொல்லியிருக்கார்? ஏன் இந்த ஜனாதிபதி பிரதமர் எல்லாம் மன்னிப்பு கேட்கணும் என்றால் இந்த விஷயம் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் நீங்கள் பார்த்திருப்பீங்க. எக்கச்சக்கமான நானே பார்த்து நான் ஆயிரக்கணக்கான எத்தனையோ 20,000 பேர் போல இருக்குது 20,000 பேர் பௌத்த தேரர்கள் கொழும்பு நகரத்தை முற்றுகையிட போறாங்க. இந்த அரசாங்கம் பௌத்தத்துக்கு எதிராக செயற்படுறாங்க. அந்த மாதிரி கொண்டுக்குள்ள நானே யோசிச்சேன் 20,000 பௌத்த தேரர்கள் இலங்கை நாட்டில் இருக்கிறாங்களா? இந்த கடவுளே
அப்படி என்றால் இந்த அரசாங்க கதை முடிஞ்சு போல அந்த மாதிரிக்கு ஒரு விஷயம் ஒன்று செய்ய போறாங்கன்ற மாதிரிக்கு வந்து போராட்டம் மாதிரிக்கு நடக்க போகுதுன்ற மாதிரிக்கு ஒரு விஷயத்தை பார்க்க கிடைச்சது. அந்த விஷயத்தை தான் நேற்றைய முன்தினம் கொழும்புல செய்தாங்க. ஆனா அதுல இந்த முக்கியமா இந்த திருகோணமலையில வந்து புத்த சிலையை ஒன்றை வச்சு பிரச்சனையாகி வந்து சிறைச்சாலையில கூட வந்து கசப்ப தேரர்களா இருந்து அவர் இன்னும் சில தேரர்கள் எல்லாம் இந்த இதுல எல்லாம் இருந்த மாதிரிக்கு எனக்கு பார்க்க கிடைச்சது. அப்ப என்ன சொல்ல வரணும்னா இப்படி சில தேரர்கள்லாம் வந்தாங்க. ஆனா அது இந்த செய்திகள்ல பிரதானமான தலைப்பு செய்திகள் அந்த முதன்மையான செய்திகள்ல கூட வர இல்லை. அதாவது அந்த அளவுக்கு எடுபடல. தேரர்களுக்கு அப்போ ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்குது இந்த மாதிரியான செயற்பாடுகள் நாட்டினுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லமில்லைன்ற மாதிரிக்கு தேரர்களை புரிஞ்சிருக்காங்கன்ற யோசிச்சு பாருங்கள். அப்ப இந்த அரசாங்கம் வந்து பௌத்தத்துக்கு எதிராக பௌத்தத்தை வந்து இல்லாமக்கிறதுக்கு அந்த மாதிரியான செயற்பாடுகள் செய்யுமாக இருந்தா உண்மையாகவே அந்த அளவு தேரர்கள் ஒன்று கூடி இருப்பாங்க. அப்போ அப்படி ஒன்று கூடல, கொஞ்சம் தேரர்கள் தான் இந்த போராட்ட மாதிரிக்கு ஒரு சம்மேளன மாதிரி ஒரு விஷயத்துல ஈடுபட்டாங்க. அப்ப என்ன இதுல இருந்து தெரியுது? இந்த அரசாங்கம் பௌத்தத்துக்கு எதிராக செயற்படல, ஆனா நாட்டினுடைய எல்லா மக்களுக்கும் ஒரு நீதியாக செயற்படுறதுக்கு முயற்சி செய்யறாங்க போலன்ற மாதிரி இருக்குது. இந்த விஷயத்துல தான் அந்த ராகுல தேரர் சொல்லியிருந்தேன். இவங்கள் அதாவது தென்னிலங்கையில இருந்து வந்து சிங்கள மக்கள் யாழ்ப்பாணத்துக்கு போறது, யாழ்ப்பாணத்துல இருக்கிற விகாரைக்கு போறது பௌத்த வழிபாட்டுக்காக இல்ல, இனவாதத்தை கக்கிறதுக்காக. இந்த மாதிரியான அதாவது இந்த இலங்கை நாட்டுல இனவாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இல்ல, ஆனா சில பேர் அந்த மாதிரியான கருத்துக்கள் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கதைக்கிறாங்க. அந்த மாதிரியான மோசமான நாட்கள்ல ஜனாதிபதி பிரதமர் எல்லாம் முதன்மை வகிக்கிறாங்கன்ற மாதிரி கடுமையான விமர்சனத்தை அந்த தேரரே தெரிவிச்சிருந்தேன். ஆனா உண்மையாகவே தேரர்களை எதிர்த்து இந்த நாட்டுல வந்து சில விஷயங்கள் செய்யறதுன்றது மிக மிக கிட்டத்தட்ட முடியாதுன்னே சொல்லலாம். அப்படி ஒரு சட்டம் தான், அப்படி ஒரு இறுக்கம் தான் இந்த நாட்டில் இருக்கு. ஆனால் அவர்களுக்கு இந்த அரசாங்கம் கொஞ்சம் தண்ணி காட்டுறாங்க. எப்படி இருக்கும்னு பாருங்கள். எப்படியோ நாட்டுக்கு நல்லது நடந்தா ஓகே. அதுல அந்த தேரர் இன்னும் நிறைய தேரர்கள் அதுதான் சொன்னாங்க. முக்கியமா கொட்டப்பட்டிய ராகுல தேரர் தான் கடுமையாக சொன்னேன். அது இன்னொன்றையும் சொன்னேன் என்னென்றால் இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட கல்வி முறைகள் எல்லாம் நாட்டுக்கு தேவையில்லை, பிள்ளைகளுக்கு தேவையான போதுமான அளவுக்கு விளக்கங்கள் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை என்ற ஒரு விமர்சனத்தையும் லைட்டா அடிச்சு விட்டுட்டு போனீங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க கிடைச்சது. அதே போல இந்த வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவங்க என்னன்னு பார்த்தா அவர் செய்யறது எக்கச்சக்கமா சர்ச்சைகளா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பல மாசத்துக்கு முதல் தான் அவர் சில விஷயங்களை கதைச்சா. அதுக்கு பிற்பாடு அவர் சில விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது என்னத்தான் நாங்க கதைக்கிறது, அதான் அவங்களோட பொலிட்டிக்கல், அவங்களோட பாதைகள், அவங்களோட எண்ணங்கள்ன்னுட்டு நானும் அதுகளை பெருசா கதைக்கிறேன். ஆனா இன்றைக்கு அவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார் முகப்புத்தகத்துல. அதுல எக்கச்சக்கமான பேர் வந்து அர்ச்சனாவுக்கு எதிராகவே வந்து பதிவிடுறாங்க. என்னன்னு பார்க்க போனா அது உண்மையாகவே எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சங்கடமா இருந்தது. என்னண்டா அர்ச்சனா போட்டிருக்கேன், அந்த ஜனாதிபதி வந்து உங்களுக்கு தெரியும் நேற்றைய முன்தினத்துக்கு முதல் இந்தியாவுக்கு போயிருந்த அந்த ஏஐ இம்பெக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு மாநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு போயிருந்தேன். நிறைய நாட்டினுடைய தலைவர்களும் அதுல பங்கு பெற்றினாங்க. அப்ப அதுல சில ஒவ்வொரு நாட்டினுடைய பிரதிநிதிகள் தலைவர்களோட சேர்ந்து அந்த ஜனாதிபதி நிற்கிறார். அதுல கொஞ்சம் ஜனாதிபதி வந்து கொஞ்சம் அந்த போட்டோ எடிட் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு உயரம் குறைவானவர் ஜனாதிபதியில இருந்தாலும் அதை எடிட் பண்ணாங்களா உண்மையானது தெரியல. ஆனா எடிட் பண்ண மாதிரி தான் எனக்கு இருக்கு பார்க்கும்போது. அந்த மற்றவர்களை விட எங்க நாட்டினுடைய ஜனாதிபதி வந்து கொஞ்சம் உயரம் குறைவாக இருக்கிறது போல பார்க்கும்போது இருக்குது. அப்ப அதை அவர் போட்டு என்ன செஞ்சிருக்கிறார் என்றால், அவர் எப்படி நக்கலா போட்டிருக்கார் என்றால், இலங்கை நாடுன்றது ஒரு சிறிய நாடுன்றது எனக்கு தெரியும், சின்ன நாடுன்றது எனக்கு தெரியும், ஆனா அப்படி இல்லை, அப்படி சொல்லல அவர். அதாவது இலங்கை நாடுன்றது சின்ன நாடுன்னு எனக்கு இப்பதான் விளங்குனுச்சுன்ற மாதிரி சொன்னீர். ஏன் அதை சொல்றேன்டா, எனக்கு கமெண்ட்ல வந்து யாரும் என்னமோ சொல்லாதீங்கன்னு நக்கலா போட்டிருக்கார். என்னண்டா அவர் சொல்ல வர்றது உருவக்கேலி செய்திருக்கார். அதாவது ஜனாதிபதி வந்து ஒரு உயரம் குறைவானால் அப்படின்றத ஒரு நாடு வந்து எங்கட நாடும் சின்ன நாடுண்டா அவருடைய உயரத்தை ஒரு குறைப்பாக ஒரு கேலி கிண்டல் செய்யற மாதிரி போட்டிருந்தேன். ஜனாதிபதி தவறு செய்தார், அரசியல் ரீதியா கடுமையான விமர்சனம் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் அது அழகு இல்ல. இது இன்னொன்று வைத்தியர் அர்ச்சனா அவங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் செயற்பாடுகள் தெரியும். அதுக்காக அவர் எல்லாத்தையும் நான் விமர்சனம் பண்ண வரல. இந்த விஷயம் வந்து மிக மிக அந்த மனிதனுடைய ஒரு மனசை பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்குண்டு.